சென்னை துறைமுகத்தில் 110 கோடி மதிப்புள்ள போதைப்பொருள் சிக்கி விவகாரத்தில் மத்திய மாநில போலீசார் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். அவர் விடுத்துள்ள அறிக்கையில், போதைப் பொருட்களின் கேந்திரமாக தமிழகம் மாற்றப்பட்டு உள்ளதற்கு காரணமானவர்கள் யார், சூத்திரதாரிகள் யார் யார் என்பது நன்கு தெரிந்திருந்தும், ஆணிவர் எங்கிருக்கிறது என்று தெரிந்திருந்தும் அவர்கள் மீது சட்டத்தின் இரும்புப்பிடி நீளாமல் இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். கடத்தலில் ஈடுபடும் குருவிகள் என்றழைக்கப்படும் சிறு சிறு கடத்தல் வேலை செய்யும் ஒரு சிலரை மட்டும் மத்திய வருவாய் புலனாய்வு துறையினர் பிடிக்கும் மர்மம் என்ன என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். இதுபோன்ற போதைப்பொருள் கடத்தல் விற்பனை தொடர்ந்தால் தமிழக இளைஞர்கள் மட்டுமல்ல, இந்தியாவின் எதிர்காலமே பாழாகும் என்பதை நினைவில் நிறுத்தி போதைப்பொருள் கடத்தல் குற்றவாளிகள் மீது சம்பந்தப்பட்ட மத்திய மாநில காவல்துறை அதிகாரிகள் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்.